மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. காலையிலேயே டிவியை போட்டு ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் கிடைக்குமான்னு போட்டு பார்த்தேன். காலையிலேயே பார்த்தோம்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு தண்ணியில் வேலை கொட்டுங்கிறாப்பால. என்ன கொட்டுங்கிறாப்பாலன்னா, நான் வந்து விஜயை பார்த்து பொறாமப்படவே இல்லைங்க, அதாவது கடிக்கிறது கடிக்காது, கடிக்கிறது கடிக்காமல் இருக்குது, யாருக்கும் கடிக்காமல் இருக்காது அப்படின்ட்டு ஏதோ பேசின்னு என்னங்க நினச்சினுக்கிறீங்க. எனக்கு அவருக்கு ஜென்ரேஷன் கேப் இருக்குங்க, நான் எப்படிங்க அப்படி பண்ணுவேன், இப்படி தர்றங்கிட்ட செய்கிற நான் பண்ணவே மாட்டேங்க அப்படின்ட்டு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு அழுனுங்கிறாப்பால. பூனைக்குட்டி வெளியில் வந்திருக்குது, இன்னாத்துக்கு வெளில வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க வரோம். அதற்கு பிறகு ரஜினிகாந்த் கொஞ்சம் பொறாமையில் உள்ள மனுஷன் அப்படின்ற நிறைய ட்ரோல் வந்துகிட்டு இருக்கு. அதனால அதை தண்ணியில் விளக்கம் கொடுக்க வந்திருக்கிறார். அதை நம்ம பற்றி பார்ப்போம்னு வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு தாவேக்காவில் ஏற்கனவே முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் அவர்கள் உட்பட அதுக்கு பிறகு 9 பேர் கூட வந்து பதவியேற்றிட்டாங்க. அவர்களுக்கெல்லாம் மந்திரி இலாக்காக்கள் இப்போ வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். யார் யாருக்கு என்னென்ன இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு. அதற்கு பிறகு ஆட்சியிலும் பங்கும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தார். அதன்படி காங்கிரஸுக்கு 2 கொடுக்கறதாகவும், அதுக்கு பிறகு சிபிஎம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா, அதிமுக வந்து அமைச்சரவையில் பங்கு பெருமா பெறாதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் யங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, ரஜினிகாந்த் ஐயா வந்து உங்களுக்கு தெரியும், ரஜினிகாந்த் ஐயா வந்து ஒரு டாப்ல 1996ல நல்ல பீக்ல இருக்கும்போது விஜய் அவர்கள் அப்பதான் மெர்ஜாய் வந்துகிட்டே இருந்தார். அதாவது ரஜினிகாந்துக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பையனாகவே தான் இருந்தார் விஜய் அவர்கள். அதுக்கு பிறகு அப்படியே கடந்து வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கிறார். உண்மையிலேயே ரஜினிகாந்துக்கு ஒரு வன்மம் இருக்கிறதா அப்படின்னா, வன்மம் ஸ்டார்ட் ஆனிச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு ஆசை, நம்ம இருந்து இந்த உலகத்துல மறையிற வரைக்கும் நம்ம தான் சூப்பர் ஸ்டாரா இருக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, தவறுகளும் கிடையாது இந்த ஆசையில. பட் அந்த ஆசையை வந்து உடைக்கிறதுல தவறு கிடையாது இல்ல. அப்பொழுதுதான் வந்து விஜய் அவர்களே மெர்ஜாய் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அப்படியே ஓவர்டேக் பண்ணி போயிட்டு சேலரியில் அடிச்சு, படத்தில் அடிச்சு டாப்ல இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கேட்டா ரஜினியா விஜயான்னு மற்ற இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் வர அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா சில நியூஸ் சேனல்ல சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படின்னு சொல்லுவாங்க, சில சேனல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் அளவுக்கு விஜய் அவர்கள் ரஜினிகாந்தை தாண்டி டாப்ல போயிட்டார். இன்னைக்கு வரைக்கும் அவர் டாப்ல தான் இருக்காருன்னு வச்சுங்களேன். இது வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு பொறாமையை ஏற்படுத்துச்சு, மன சங்கடத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கு பிறகு விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லவுமே, நம்ம வராத ஒரு அரசியலுக்கு ஒரு சின்ன பையன், நம்ம பார்த்து வளர்ந்த பையன் வராப்பல அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு டென்ஷன் ஆகிட்டாப்லன்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். எப்போனா இந்த கரு ஸ்டாம்பாடு நடக்கும்போது, கரு ஸ்டாம்பாடு நடந்து ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். ட்வீட் போட்டதில் தவறு கிடையாதுன்னு வச்சுங்களேன். அவர் எல்லாத்தையும் இது மாதிரிலாம் ட்வீட் போட்டதே கிடையாது. முதல் முறையாக அங்கே போடுறார் அப்படிங்கும் போது ஒரு இது வரும்னு வச்சுங்களேன். அதுக்கு பிறகு இந்த கரூரில் இறந்து போன அப்பாவி மக்கள் இறந்திருப்பாங்க, நீசனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது, அந்த இறந்து போன அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள், பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஒரு கீழே ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய ஒரு கூட்டத்தில் நடந்திருக்கு. விஜய் அவர்களும் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பார், அவரும் இந்த சம்பவத்திலிருந்து மீண்டு எழுந்து வர வேண்டும் அப்படின்னு பின்னாடி ஒரு கோட் மென்ஷன் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஒரு வயசான ஒரு தலைவரா, ஒரு பெரிய மனுஷனா அந்த இடத்துல அவர் நடந்தது இல்லையோ அப்படின்ற ஒரு டவுட் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அதற்கு பிறகு எங்கெல்லாம் முக ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா வைக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா நேரடியாக போய் உட்காந்து கூப்பிடுவாங்க. போய் உட்காந்துட்டு அங்கே அதுவாக்கும் இதுவாக்கும், இந்த ஆட்சி யாராலும் கலைக்க முடியாது, 75 வருஷம் கட்சி, அதெல்லாம் நீங்கள் அசைச்சிட முடியுமா, அதுவா இதுவான்னு போட்டு இன்டெரக்டா அட்டாக் பண்ணிட்டே இருந்தார். அதுவும் இப்போ நிறைய விமர்சனங்கள் வச்சுன்னு வைங்களேன். அதற்கு பிறகு இதெல்லாம் கூட ஓகே, நீ தடுத்தலாம். இன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் அவருக்கு பேட்டியில் சொல்றாரு, நான் வந்து விஜயை பார்த்து நான் பொறாமப்பட்டதே கிடையாது, அவருக்கு எனக்கு ஒரு 25 வருஷம் ஜென்ரேஷன் கேப் இருக்கு, நான் எதுக்கு அவர் நினைச்சு பொறாமப்படணும். அன்னைக்கு வந்து ஒரு பெங்களூரு ஒரு ஷூட்டிங்கு போகும்போது ஒருத்தர் வந்து ஒரு ஃபோனை நீட்டி கேட்டாரு, விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆயிருக்காரு, உங்களுடைய கருத்து என்ன. அது யாரோ மொபைல் நீட்டுறாங்க அப்படின்ட்டு நான் போயிட்டேன், எனக்கு அவங்க பிரச்சனையே தெரியாது அப்படின்றாப்புல. நீங்க எத்தனை நாளா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிட்டு வாழ்த்துக்கள் நீங்க போறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு தெரியாதா ப்ரெஸ்ஸில் இதில் உள்ள ரெக்கார்டை ஆன் பண்ணிட்டு தான் உங்களை கேட்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் கூட ஏற்றுக்கலாம் வைக்கிறேன். அதாவது திமுக ஆடு கொடுத்துச்சு, ஸ்டாலின் தொடரட்டும் இழவு எடுத்தாங்கல்ல இந்த எலெக்ஷன் டைம்ல, ஒரு வாரம் போட்டு எந்த போனை ஓப்பன் பண்ணாலும் யூடியூப்ல இவங்க ஆடு தான் வரும். அந்த ஆடுல ரஜினிகாந்த் வந்தார். இதற்கு நீங்க எப்படி சம்மதித்தீர்கள்? அதாவது ரஜினிகாந்த் எனக்கு தெரிஞ்ச எந்த ஆடும் கொடுத்ததே கிடையாது, ஒரு ஆடில் நடிச்ச நான் பார்த்ததே கிடையாது. அப்போ நடிச்சிருக்கிறார், ரீசெண்ட் டேஸில் எந்த ஆடும் நடிச்சதில்லை. அவர் நடித்த ஒரே ஒரு ஆடு திமுக ஆடில் நீங்கள் எல்லா மொபைல் விளம்பரத்தில் நீங்கள் வரீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? நான் ஒரு தனிப்பட்ட நபருங்க, நான் வந்து உங்களை புகழ்ந்து பேசுனேன், நீங்கள் எதுக்கு யூடியூப்க்கு திமுக ஆடாக கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கலாம்ல. அதெல்லாம் அப்பெல்லாம் திமுக சார்பாக இருந்துட்டு திமுகவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் நீங்கள் போயிட்டு ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும்
மத்தியில் அங்கே வந்து பிஜேபி வந்து கைக்குள்ள வச்சுக்கணும், இங்கே ஆளுங்கட்சியான திமுகவை கைக்குள்ள வச்சுக்கணும் அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். அதன் வெளிப்பாடு தான். அதற்கு பிறகு எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு அடுத்த நாளே போயிட்டு சிஎம் சந்திச்சார். அதாவது அப்போதைய சிஎம்மாக இருந்த மு.க. ஸ்டாலினை சந்திச்சார். அது கூட விளக்கம் கொடுத்துருக்காரு. ஆமாங்க, அன்றைக்கி ஒரு தலைவராக அவர் தோத்து போயிட்டாரு, நான் போய் ஆறுதல் சொல்ல போயிருக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் அதெல்லாம் ஓகே. அஸ் அ சிஎம்மாக இப்போ வந்து தமிழ்நாடு சிஎம் பதவி எடுத்திருக்கார். கமல்ஹாசன் நேரடியாக வந்து நிற்கிறார். என்னதான் அவர் வந்து டபுள் டக்கா வேலைலாம் பார்த்தாலும் இன்னைக்கு வந்து நிகராப்பில் இல்லை, ஒரு பரவாயில்ல அப்படின்ற ஒரு மதிப்பு வருதா இல்லையா, வெக்கத்தொட்டு போய் நிகராப்பில் அப்படின்னு. அதே இடத்துல இதுவரையில் நீங்கள் அங்கே போயிட்டு சந்திக்கணும், சிஎம் தமிழ்நாட்டோட சிஎம் போய் சந்திக்கல, என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்போதான் உங்களுக்கு வந்து வன்மம் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இப்போ வெளியில வந்ததுக்கு பிறகு இப்போ வந்து ஓப்பனா இல்லைங்க நான் அப்படி கிடையாதுங்க அப்படின்றாப்புல. இரண்டா அதிமுகவும் திமுகவும் சேரணும் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டது ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்த் தான் போயிட்டு நம்மளுடைய மு.க. ஸ்டாலின்கிட்ட பேசி அந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணமும் ரஜினிகாந்த் தான். அதெல்லாம் வெளியில வரவும் தான் இப்போ இவ்வளோ ஒரு பூனைக்குட்டி வெளியில வந்து இல்லைங்க நான் அப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. என் பக்கம் தவறுலாம் நீங்கள் கடந்து போயிருந்தா கூட ஓகே, அது வந்து ஒரு உண்மையா பொய்யான்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்திருக்கும். நீங்கள் வந்து பேட்டி கொடுத்த பிறகு ஓப்பனாக தெரிஞ்சு போச்சு. 2 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுடைய பொண்ணு ஐஸ்வர்யா வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க, விஜய் நான் வந்து கண்டிப்பாக சூப்பராக செய்கிறாரு, நான் ஆச்சரியப்பட்டுட்டாங்க, அதுவாக்குங்க இதுவாக்குங்க, விஜய் அவர்களுக்கு பெரிய ஒரு டாஸ்க் இருக்கு, அவங்க பண்ணி முடிச்சிருவாங்க, சிறப்பாக பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்குன்ட்டு முதல் நாள் பொண்ணு அனுப்புறாரு. அடுத்த நாள் அவர் வந்து நான் மேட்ரோ சொல்லிட்டாங்க போது தெரிஞ்சு போச்சு. எல்லாம் விடுங்க, அவெல்லாம் பெரிய மேட்ரோ நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு வயசான ஆளு, ஒரு நல்ல நடிகர், அதெல்லாம் எந்த மாற்று கருத்து கிடையாது. அவருக்கு இப்படிப்பட்ட வன்மை இருந்துச்சுன்னா அதை வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு. அதை இப்போ சப்பு சாப்பிட காட்டி இப்போ சப்பை கட்டுறாரு. அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கும் போது அதெல்லாம் நம்ம விட்டுட்டு கடந்து போகிறதா நல்லா. இதுக்கு பிறகு அந்த வயசான மனுஷனை போட்டு அடிக்க வேண்டாம் தான் பார்க்குறேன். அதற்கு பிறகு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, இந்த ஃபோட்டோ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நாங்கள் அந்த ஃபோட்டோவை அரிச்சிட்டோம், எங்களுடைய ஆஃபீஸில் மாட்ட போகிறோம். வரலாறு சில பேருக்கு தெரியும், நம்மளுடைய ஓல்டு சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், புதிய சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேருக்கு இது தெரிய வாய்ப்பு கிடையாதுங்களா. இந்த ஃபோட்டோ நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் இருக்கு, எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். நான் வந்து நிறைய விஜய் ஃபோட்டோக்களை பார்ப்பேன், என்னோட கேலரியில் நிறைய விஜய் ஃபோட்டோக்கெல்லாம் இருக்குது. ஆனால் 2 ஃபோட்டோ பார்த்தா மட்டும் எனக்கு வந்து மனசு கொஞ்சம் நெருடலாகவே இருக்கும். அதை நான் கடந்து போயிடுவோம், பார்க்கவே கூடாது. விஜயோட ஃபோட்டோ நான் பார்க்கவே கூடாதுன்னு அந்த 2 ஃபோட்டோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் உள்ள ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14 2025 எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ அவர் பெரம்பலூரில் அந்த எலெக்ஷன் இது நான் பண்ணிட்டு கருஸ்டம்பேடுக்கு முன்னாடி கேம்பெயின் போயிட்டு இருக்கும் போது நைட் ஆகிட்டு 11-12 மணி ஆகிட்டு. அவர் சும்மா லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தாப்புல. அப்போ அது இந்த பசங்களை என்கேஜ்மெண்ட்டாக பண்ணி வச்சுக்கிறதுக்காக அது சும்மா பசங்களோட விளையாண்டுக்கிட்டு இருந்தார். முன்னாடி பசங்க போயிட்டு இருப்பானுங்க, ஆடிக்கிட்டு போயிட்டு இருப்பானுங்க. விஜய் வந்து உள்ள உட்காந்து லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு இருந்தார். இதை இந்த கருஸ்டம்பேடுக்கு பிறகு எப்படி மாற்றிட்டாங்கன்னா, இவர் வந்து பாரு ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணுறாரு, இது சைக்கோ மென்டாலிட்டி உள்ள ஒரு நபர் தான் இப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு இந்த ஃபோட்டோவை இந்த பல்லுலாம் வச்சு கண்ணெல்லாம் சேப்பாக்கி இது சைக்கோ மாதிரியான ஒரு ஃபோட்டோ காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க அந்த கருஸ்டம்பேடு நேரம். எனக்கு பார்க்கும்போது ஒரு வியர்டாக இருந்துச்சு. இந்த ஃபோட்டோ பார்த்தது பிறகு எனக்கு வந்து அதுக்கு பிறகு இந்த ஃபோட்டோ நான் பார்க்கவே கூடாதுன்னு நான் ஸ்கோர் பண்ணிடுவேன். அந்த ஃபோட்டோ தான் அது. அதற்கு பிறகு அதுக்கு மேலே உள்ள ஃபோட்டோ வந்து தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த கருஸ்டம்பேடு நடந்து 3 நாள் கழித்து முதல்ல வெளில வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டார். அந்த வீடியோ வெளியிடும் போது நம்மலாம் பார்த்தோம், ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு எல்லாமும் இருக்குது, சொத்து இருக்குது, பத்து இருக்குது, நிறைய ரசிகர் கூட்டம் இருக்கிறாங்க, எல்லாமும் இருக்குது, அன்பு செலுத்த ஆள் இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு பிறகு நான் ஒரு வெறுமையான ஆளாக இருக்கிறேன், என்கிட்ட நான் ஒரு நிர்கதியாக நிற்கிறேன், எனக்குன்னு ஒன்றுமே இல்லை, இப்படி ஒன்று நடந்து போச்சே, என் மேலே இப்படிலாம் குழப்படி சுமத்துறாங்களே, நான் என்ன அதுலேருந்து நான் எப்படி வெளியே வர போகிறேன் அப்படின்ட்டு அப்படி அந்த வீடியோவில் அந்த முகத்தில் அது அப்படியே தெரிஞ்சுது. ஒரு ஆள் எல்லாம் உடஞ்சி நிற்கிறார்ல, விஜய்ன்ற ஒரு நபர் உடஞ்சி நிற்கிறத நான் முதல்ல அப்போ தான் பார்த்தேன். நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவில். இந்த ஃபோட்டோ மட்டும் என்னால் பார்க்க முடியல. என்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் சிஎம்மா பதவி ஏற்கிறாரோ அன்றைக்கி இந்த 2 ஃபோட்டோ மேலே வச்சு கீழே அவர் சிஎம்மா பதவி ஏற்கிற ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி எங்கள் வீட்டில் மாட்டோம்டா அப்படின்னு நினச்சேன். நல்லபடியாக எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு அதனால தான் நாங்கள் ஃப்ரேம் போட்டு எவ்வளோ மாசாக போட்டுக்கிறோம். உங்களுக்கு இந்த ஃபோட்டோவோட இது வேணும்னா கூட நான் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதில் நான் கீழே போட்டுறேன், நீங்கள் வேணால் கூட எடுத்துக்கலாம். ஏன்ட்டா ஒரு தலைவன் ஒரு சிஎம்மாக பதவி ஏற்றிருக்காருன்னா அது எத்தனை படிநிலைகளை கடந்து எவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்கிறார் அந்த மனுஷன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 1000ல் ஒருவன் சொல்கிற மாதிரி, இந்த படத்தில் வர டைலாக் மாதிரி, தூதுவன் வருவன் வதைக்கப்படுவன் மதலை விழி நீர் துடைப்பன் அப்படின்னு. இன்னைக்கு எவ்வளோ கஷ்டங்களை கடந்து ஒரு தூதுவன் வந்து வதைக்கப்பட்டு இன்னைக்கு மதலை விழி நீர் துடைத்து கொண்டு இருக்கிறாருங்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதற்கு பிறகு நம்ம பார்க்க போகிறது, அந்த மந்திரி இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்குன்னா 9 நபருக்கு ஒதுக்கப்பட்டிருக்குன்னா விஜயோட சேர்த்து ஒரு 10 நபருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்ன ஒதுக்கப்பட்டிருக்குன்னா காவல்துறை, அதுக்கு பிறகு உள்துறை, பொது நிர்வாகம், மகளிர் மேம்பாடு, அதுக்கு பிறகு குழந்தைகள் நலன், இளைஞர்கள் நலன், மூத்த குடிமக்கள் நலன்,
மாற்றுத்திறனாளிகள் நலன், அதற்கு பிறகு நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை அப்படின்னு ஒரு 10 துறைகள் அவரின் கீழே ஒதுக்கப்பட்டிருக்கு. அது நேரடியாக அவரோட கண்ட்ரோல் வருது. அதுக்கு பிறகு ஆனந்தர் கப்பலில் புசி ஆனந்தர் கப்பலில் அந்த மனுஷனுக்கு என்ன ஒதுக்கியிருக்காங்க, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை ஒதுக்கி விட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அது பிறகு ஆதரவு பொதுப்பணித்துறை, அதுக்கு பிறகு சிறு துறை துறைமுகங்கள் இருக்கு, அது அவருடைய கண்ட்ரோல் வருது. அதுக்கு பிறகு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அவருடைய கண்ட்ரோல் வருது. அவர் தெரியும், அவருடைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தெரியும், ஆளு வளர்ச்சி அது பாப்பால அம்மா பெருசு பாப்பால அவருக்கு கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு பிறகு அருண்ராஜுக்கு வந்து சுகாதாரத்துறை ஒரு கை, மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கொடுத்துருக்காங்க. அது KS செங்கோட்டையனுக்கு நிதித்துறை. சூப்பர். ஏன்டா அவர் ஒரு அனுபவம் வாய்ந்த ஆள், அந்த நிதிகளை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணி எப்படிலாம் கொடுக்கணும். ஏன்டா நிதித்துறையில தான் ஒட்டுமொத்த ஊழலையும் கண்ட்ரோல் பண்ற போறதே இருக்குது. அவர் என்னென்ன மாதிரியான அந்த பட்ஜெட்டுக்கு ஒதுக்க போறாருங்கிறது இருக்குல்ல, அதனால அவரை போட்டிருக்காரு விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் வெங்கட்ரமணன் அவர்களுக்கு வந்து உணவுத்துறையை கொடுத்துருக்காங்க. அதுக்கு CTR நிர்மல்குமாருக்கு வந்து மின்சாரம் மற்றும் சட்டத்துறை, அதுக்கு பிறகு ஊழல் தடுப்புத்துறை அவருடைய கண்ட்ரோல் இருக்கு. அதுக்கு ராஜ்மோகன், குறிப்பா சொல்ல வேண்டியது ராஜ்மோகன் இப்ப நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டா இன்னைக்கு வந்து ராஜ்மோகனுக்கு ஒதுக்கி இருக்க துறையை பத்தி பேசுவாங்க. ராஜ்மோகனுக்கு பள்ளி கல்வித்துறை, தொல்லியல் துறை, செய்தித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கிரிட்டிசைஸ்னு வச்சுக்கலாம், முதல்ல வந்து விஜய் அவர்கள் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபரை வந்து இப்போ வந்து பள்ளி கல்வித்துறையில் போட்டிருக்காங்க அப்படின்ற மேட்ரு இப்போ எல்லாருக்கும் தெரியும் வைங்களேன். இப்போ திமுகவில் சில பேர் சொல்கிறாங்க, ஏற்கனவே கோவி செழியன் இருந்தார். ஆமாம், உண்மையிலே கோவி செழியன் இருந்தார். அவர் பள்ளி கல்வித்துறை கிடையாது, உயர்கல்வித்துறை அமைச்சர். ஏன்னா பள்ளி கல்வித்துறை 2 இருக்குது, பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை. அப்போ வந்து திமுக சைடில் வந்து கோவி செழியனை போட்டாங்க. அது எந்த பீரியட்னு பார்க்கணும், எதுக்காக போட்டாங்கன்னு பார்க்கணும். எதுக்காக போட்டாங்கன்னா, வேங்க வயலில் ஒரு சம்பவம் நடந்துச்சுல, வேங்கல் சம்பவம் பீக்கில் இருந்துச்சு. அப்போ வந்து அரசு வந்து மௌனம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. வேற அவங்க தலித் சமூகத்தில் உள்ள நபரே தூக்கி ஷார்ட் ஷீட்டில் போட்டாங்க. அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அப்போ அந்த தலித்துகளுக்கு எதிரான அரசாக கட்டமைக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது. அப்போ டக்குனுக்குன்னு அங்கே பாரு, திடீர்னு கோவி செய்யணை கொண்ட வேற ஒரு இதில் இருந்தால் அங்கே கொண்ட பள்ளிக்கல்வித்துறையில் போட்டுட்டு உயர்கல்வித்துறையில் போட்டு பாருங்க, உங்களுக்கு நான் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கேன். இதை வச்சு ஒரு வாரம் சப்பக்கட்டு கட்டிட்டு இருந்தாங்க. பாருங்க, இந்த திராவிட மாடல் அரசு எவ்வளவு சமூக நீதியா இருக்கு, நீங்க எப்படிங்க வேங்க மட்டும் தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கீங்க, இதே திராவிட மாடல் அரசு ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவரை போட்டுருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய கிரிட்டிசைஸ் வந்துட்டு இருக்கு. உண்மையிலே பாராட்டத்தக்க செய்தி, இந்த ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த நபரை விஜய் அவர்கள் அங்கீகரித்து அது பள்ளி கல்வித்துறையா போட்டிருக்கிறார் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவனுக்கு உருட்டுற மாதிரி சப்ப கட்டுறதுக்காக இல்லை இன்னைக்கு ராஜ்மோகனை போட்டது. ராஜ்மோகன் ஒரு சாதாரண யூடியூபர், எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன மாதிரி இதே மாதிரி ஒரு ஆஃபீஸில் உட்காந்து கேமரா முன்னாடி யூடியூப் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்த ஒரு நபர். புட்சட்னின்னு ஒரு வீடியோ இருக்கும், நீங்கள் போயிட்டு சில பேருக்கு தெரியாத நபர்களுக்கு சொல்கிறேன், யூடியூப்ல போயிட்டு புட்சட்னி சேனல் போடுங்களேன். அது அவரோட சேனல் தான், ஒரு 15 வருஷம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி நல்லா கொண்டு போயிட்டு, அப்போ தான் மக்களுக்குலாம் யூடியூப்லாம் பிரபலமான நேரம். அப்படி இருந்த அந்த மனிதனை கொண்டாந்து இந்த அளவுக்கு கொண்டாந்து விஜய் கொடுத்துருக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் படிக்கவே இல்லைங்க, அவருக்கு அஃபிடவிட்டில் வந்து இது அவருடைய படிப்பு எதுவுமே போடலை, அவர் வந்து பாதியில் கட் பண்ணி வந்துட்டா இருக்க, அதுவாக்கு இதுவாக்குன்னு பொருளை எழுப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தூக்கி வீசிக்கிட்டு இருங்க. இந்த திமுக அவன் பேசுகிறான், அவன் பேசுகிறான், இவன் பேசுகிறான்னு இவங்களுக்கு நம்ம உட்காந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வேலையில் நம்ம மிஸ் ஆகிடும். அதெல்லாம் நம்ம வேலையை பார்ப்போம். அதுக்கு பிறகு TK பிரபு கனிம வளத்துறை, அதுக்கு பிறகு கீர்த்தனா தொழில்துறை அப்படின்ட்டு இத்தனை துறைகளை 9 நபர்களுக்கும் பல துறைகளை ஒதுக்கி இருக்கிறாங்க. இன்னொரு பல துறைகள் அப்படின்னு ஒதுக்கப்படாமல் இருக்கு. அறநிலையத்துறைன்னு ஒதுக்கப்படாமல் இருக்கு. அதுக்கு பிறகு அந்த மதுவிலக்கு துறை, இன்னொரு நிறைய துறை, ஒரு 7 9 துறைகள் என்னமோ இன்னும் பேலன்ஸ் இருக்கு. அந்த துறைகள்லாம் யாருக்கு கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது இன்னொரு கேள்விக்குறியா இருக்குன்னு வைங்களேன். அது யாருக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத அது ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் 2 பேர் வராங்க, அவங்களுக்கு கொடுக்கறதா இருக்கு. அதிமுக ஒரு 5-6 பேருக்கு கொடுக்கறதா ஒரு பேச்சுவார்த்தை இருக்குன்னு வைங்களேன். அதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. அதிமுக கொடுப்பாங்களா தெரியல. ஆனா கண்டிப்பா 2 பேருக்கு, நம்ம கிளியூர் ராஜேஷ் நினைக்கிறேன் காங்கிரஸ்ல, 100 நம்பருக்கு 2 பேரும் கண்டிப்பா கொடுப்பாங்க. அதிமுக பத்தி உங்களுக்கு தெரியல. அது போக VCKவுக்கு வந்து நாங்க வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்கிறாப்புல நம்மளுடைய திருமாவளவன் நினைக்கிறேன். ஆனா அவருக்கு அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. அவங்க தான் வந்து தட்டையஞ்சிருவாங்க புசுக்குன்னு. அதனால கண்டிப்பா இன்னைக்கு வந்து வந்துருவாங்க. இன்னொரு 1 மாசத்துல இல்ல 2 மாசத்துல VCKவுக்கும் கொடுங்க, எனக்கு ஒண்ணு கொடுங்க, எனக்கு ஒண்ணு கொடுங்கன்ட்டு வந்து நிப்பாங்க. சும்மா ஊர் பெருமைக்கு சொல்றது இல்லைங்க, நான் வெளில இருந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லுது. அவங்களும் வந்துருவாங்க. அதை பத்தி மாட்டேங்குது. விஜய் அவர்கள் இப்ப பிளான் பண்ணி எடுத்திருக்கிற இவ்வளவு துறைகளை எடுத்துட்டாரு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கு. விஜய் அவர்கள் தற்பொழுது ஒவ்வொரு நபருக்கும் 4 துறை 5 துறையா ஒதுக்கி கொண்டு வந்துட்டாருன்னு. அது எதுக்குன்னா சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாரு. இதெல்லாம் எங்களுக்கு வேணும், இதுக்கு பிறகு உள்ளது வேணா நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு நாங்க கொடுக்குறோங்க. இதா அதிமுக வந்தாலும் கொடுக்குறோம், இவங்க VCK வந்தாலும் கொடுக்குறோம், காங்கிரஸ் வந்தாலும் கொடுக்குறோம். ஆனா நாங்க குறிப்பிட்டிருக்க துறைகளை இவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டோம். ஏன்னு கேட்டா இந்த துறைகள்ல தான் அதிகம் ஊழல் நடக்கும். அதனால இந்த துறைகளை நாங்கள் வேற யாரும் கொடுத்துட்டு நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்கள்ட்ட கேள்வி கேட்டு மறுபடியும் சண்டை போட்டு அப்புறம் அவங்களேருந்து அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கி அது நிறைய வேலைகள் இருக்கு. இதெல்லாம் விஜயவருடைய அந்த நம்மளுடைய தாவக்கல் உள்ள நபர்கள்னால ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண இப்போ வச்சுக்கிட்டாரு. நாளை பின்ன வரைக்கும் வேற பிரித்து கண்டிப்பாக கொடுத்துட்டு வருவீங்களேன். அதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. தற்பொழுது இப்போ வந்து விஜய் அவர்கள் கீழே ஒரு 10 துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். இந்த 10 துறைகளில் போன 2023
அந்த முதலமைச்சர் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் இருந்தார். அதுக்கு பிறகு கீதா ஜீவன் இருந்தாங்க, K.N. நேரு. இந்த 3 பேர் பார்த்த அந்த வேலைகளை இன்னைக்கு விஜய் என்ற ஒரு நபர் கீழே வந்துருக்கு. அதற்கு பிறகு ஆதரிச்சு நான் பார்க்குற அந்த பொதுப்பணித்துறை, இந்த விளையாட்டுத்துறை, அது வந்து நம்ம விளையாட்டுத்துறை உங்களுக்கு நல்லாவே ஏற்கனவே தெரியும். உதயநிதி ஸ்டாலினும் அதற்கு பிறகு நம்மளுடைய ஏவா வேலு, இவங்க 2 பேர் பார்த்த வேலையை இப்போ ஒரு ஆள் பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி அதுக்கு பிறகு ராஜ்மோகனுடைய துறையில் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து அன்பில் பொய்யாமொழி நடிப்பு வரக்கன் இருக்கிறாப்புல, அவரு அந்த துறையில் இருந்தாப்புல. அதுக்கு ஒரு SP சதாசிவமும் ஒரு ஆள் இருந்தார். இன்னொரு நபர், இந்த 3 பேர் பார்த்த துறையை இப்போ ஒரு ஆள் பார்க்குறாங்க. இதெல்லாம் பெரிய வேலை பலுவாக தான் இருக்கும். அது எப்போ வந்து விஜய் அவர்கள் மந்திரி இலாக்காக்களை ஒதுக்க போகிறாங்க, மந்திரி இலாக்காக்களை ஒதுக்கிட்டு இப்போ ராஜ்மோகன் இருக்கிற ஒரு துறை எடுத்து இன்னொரு நபர்கிட்ட கொடுக்கலாம், வருங்காலங்களை கொடுக்கலாம். ஏன்னா ஒரு நபர் கீழே இவ்வளவு துறைகள் இருந்தால் பார்க்க முடியாது. எப்படி பார்க்க முடியும்? இன்னைக்கு வந்து நிறைய பேர் சொல்றாங்க ஒதுக்குறது வந்து அது செலவினங்களை குறைப்பதற்காக. இன்னைக்குன்னா ஒரு ஏற்கனவே ஒரு 46 துறைகள் இருக்கு. மொத்தம் தமிழ்நாட்டில் 46 துறை இருக்கு. திமுக மட்டும் 36 அமைச்சர்கள் இருந்தாங்க. இதுக்கு அதில் 36 பேருக்கு 36 பங்களா, 36 பேருக்கு 36 IAS ஹெல்ப்பர் வச்சிருப்பாங்க. இது மாதிரி அது 36 பேருக்கு 36 வாகனங்கள், அவங்களுக்குன்னு தனி பாதுகாப்பு அமைச்சருக்குன்னு பெரிய செலவினங்களை உண்டாக்கும். இப்போ தலைவர் எல்லாம் குறைச்சிருக்கிறார் அப்படின்னா அப்படி ஒரு பார்வை இருந்துச்சுன்னா அது சிறப்பான பார்வை, அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குன்னா, இப்போ வந்து நம்மளுடைய ராஜ்மோகனுக்கு ஒரு 4 துறைகள் இருக்கு. செய்தித்துறை இருக்கு, அதுக்கு பிறகு தமிழ் வளர்ச்சித்துறை இருக்கு, அதுக்கு பிறகு பள்ளி கல்வித்துறை இருக்கு. இப்போ இந்த துறைகள் எல்லாம் பார்த்துருக்கும் போது ஏதாச்சும் ஒன்று கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதை பார்த்துருக்கும் போது அது மிஸ் ஆகிட்டே இருக்கும். இவ்வளவு துறைகள் கொடுப்பதும் அவங்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும். இதெல்லாம் எடுத்து பண்ற அளவுக்கு ஏர்பலான பர்சனாக தான் விஜய் அவர்களுக்கு வச்சிருப்பாருங்கிற எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. சிஎம் சார் அங்கே வச்சிருப்பாருங்கிறதா எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஏன்டா சிஎம் சார் சொல்றதுக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு. விஜய் அவர்கள் தாவேக்கா விஜய்னு சொல்லிவிட்டு திடீர்னு முதலமைச்சர் விஜய் சிஎம் விஜய்னு சொல்லும்போது ஒரு அது எனக்கு இன்னும் பழக்கம் ஆகலை. பழக்கமானது பிறகு கண்டிஷன் வந்துடும். நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுருக்கேன், இதுக்கு பிறகு சிஎம் விஜய்னு சொல்லு, இல்லை முதலமைச்சர் விஜய்னு சொல்லி என்ன திட்டிட்டு இருக்கிறீங்க. அதனால சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்துடும். அந்த மனுஷன் சொல்லி போகிறோம்னா அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஃப்ளோவில் வரது பஸ்ஸை. அப்படியாக விஜய் அவர்கள் தற்போது ஒரு பெரிய துறை இலாக்காக்களை சில பேருக்கு ஒதுக்கி இருக்கிறார். அவர்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் காலத்துக்கு பிறகுதான் தெரியும். ஏன்ட்டு அந்த ஆதி திராவிடர் அந்த துறைகள் இன்னும் ஒதுக்கப்படலாம். அதெல்லாம் ஒதுக்கப்பட்டு அந்தந்த மக்களுக்கு என்னென்ன போய் சேரணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக போய் சேரணும். இதுக்கு இருந்தார் எனக்கு தெரிஞ்சு வெரி ஸ்பெஷல் ராஜ்மோகன் அவர்கள் வந்து இந்த துறையை மிக சிறப்பாக கையாள்வன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்ட்டு அவர் ஒரு அடிப்பட்ட மக்கள் இனத்திலேருந்து வந்தவர் மேலே வந்து இவ்வளவு வந்திருக்கிறாருன்னா அந்த மக்களுக்கெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அது சிறப்பாக செய்வார் நம்பிக்கை இருக்கு. விஜய் அவர்கள் கொடுத்துருக்க எல்லா துறையும் இந்த பல் டாக்டர் பிரபு தம்பி இருக்கிறாப்ல, இதுக்கு பிறகு பல் டாக்டர் பிரபு தம்பின்னு சொல்லவே முடியாது. ரொம்ப அமைச்சர் பிரபு இருக்கிறார்ல, அவர்களை கடிம வளத்துறை வந்திருக்கு. அதை அவர் எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ண பாரு. ஏன்னா தமிழ்நாட்டில் அதிகப்படியாக குற்றச்சாட்டு வைக்கிறது கடிம வள கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு. மண் அடிச்சுட்டு இருக்காங்க, ஊர் ஃபுல்லாக மண் அடிக்கிறானுங்க, மலையை வெட்டி தின்னுட்டு போறானுங்க, கேரளாவுக்கு ஏற்றி விடுறானுங்க அவனுங்க, காடு அடிக்கிறாங்க, எல்லாத்தையும் அழிச்சு. இதுக்கெல்லாம் பிரபு அவர்கள் என்ன செய்ய போகிறார், அமைச்சர் பிரபு, மாண்புமிகு அமைச்சர் பிரபு அவர்கள் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இன்னும் காலங்கள் இருக்குல்ல, இப்பதான் பதவி கொடுத்துருக்காங்க, இதுக்கு போய் கடிச்சு மேய ஆரம்பிச்சாங்க. நீ அப்படியாக்கும் இப்படியாக்கும், அவருக்கு நீ அதை கொடுத்த, இவருக்கு நீ அதை கொடுத்த, நீ யாரா கேட்கறதுக்கு, நீ யாரா கேட்கறதுக்குன்றா. ஏன் ஒரு மனுஷன் இத்தனை வருஷம் ஒரு 2.5 வருஷம் கட்சியை நடத்தி யாரு என்ன எல்லாம் அவருக்கு தெரியும். யாருக்கு என்னென்ன கொடுக்கலாம், இந்த பர்சன் ஏபிளான பர்சனா இல்லை அன்னபிளான பர்சனா அவருக்கு தெரியாதா? இவனும் உட்காந்துட்டு ஒரு 4 நாள் ரூம்ல என்ன மாதிரி உட்காந்துக்கிட்டு கேள்வியா கேட்டு சொல்லிடுறாங்க. நீ அதே இருக்கு அவருக்கு கொடுத்த, இதே இருக்கு அவருக்கு கொடுத்த, இதெல்லாம் அவர் தனிப்பட்ட ஒரு கட்சியோட அவர் யாருக்குனாலும் கொடுக்காங்க. அந்த துறையை நடத்தும் போது சரியில்லைனா கேட்பதற்கு உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்கிறது, எல்லாருக்குமே உரிமை இருக்கு. 10 ரூம்ல 4 நாள் ரூம்ல உட்காந்து கேள்வி கேட்கலாம். இந்த துறையில இவர் வந்து சரியாக செய்யலங்க, இந்த கேடி பிரபு வந்து ஒழுங்கா செய்யல, கடிம கொள்ள நடந்துகிட்டு இருக்கு, இல்லை உங்களுக்கு உடந்தை இருக்கா, அப்படி கேட்பதற்கு உரிமை இருக்காது. ரூம் கூட வேண்டாம், வெளியில உட்காந்து கூட நீங்க கேட்டுக்கலாம் வச்சுக்கலாம். ஆனா ஒரு மனுஷனை போடுறதுக்கு முன்னாடி நீ அவரை ஏன் போட்ட, இவரை ஏன் போட்ட, அப்படிலாம் கேட்கக்கூடாது. இதே நீங்க செந்தில் பாலாஜி கேட்டோம்னா, நம்ம செந்தில் பாலாஜியை உட்காந்து 1 வருஷம் ஜெயிலில் உட்காந்து கழிசோறு தின்னுட்டு வந்த ஆளை கொண்டாந்து இலாக்கா இல்லாத அமைச்சரா நீங்க வச்சிருந்தீங்களா, கொஞ்ச நாள் வச்சிருந்தீங்கல்ல, அது கேட்டோம். அதுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா ஒரு ஊழல்வாதி. இதெல்லாம் புது பிள்ளைங்கப்பா, எல்லாரும் புது பிள்ளைங்க, யாருமே பழைய. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செங்கோட்டை செங்ஸ் ப்ரோ தவிர வேற யாருமே அங்கே புது நபர்கள் கிடையாது, எல்லா பழைய நபர்கள் கிடையாது, எல்லாமே புது நபர்கள். அப்படிங்கிற வச்சு அவங்களை போவோம், பண்ணட்டும். தவறு இருந்தால் சுட்டி கேட்போம்யா, நம்ம கண்டிப்பாக கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். போகிறதுக்கு முன்னாடியே கேட்டுட்டு இருந்தீங்களேன், உங்களாம் போங்களான்னு தூரத்தை போட்டு 4 அடி அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம வேலை பார்த்துட்டு கொண்டிருக்கோம். இவங்க நம்ம பதில் கொடுத்துருக்கோம், நம்ம நேரம் தான் வேஸ்ட் ஆகிடும். மக்களாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேற ஒரு வீடியோ சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.